சொல்லு கதிர். அண்ணே ஒரு குட் நியூஸ்ண்ணே. நம்ம தங்கவேல் அண்ணனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுண்ணே. ஏய் கதிர், என்னடா சொல்ற? அண்ணன் இத்தனை நாள கல்யாணம் வேணாம் வேணாம் தானே சொல்லிட்டு இருந்தாரு. எப்படி அவர் சம்மதிச்சாரு? அண்ணி தான் அவர் மனசை மாத்தி சம்மதிக்க வச்சுட்டாங்க. நம்ம குடும்பத்து மேல இவ்வளவு அக்கறையா இருக்காங்க. டேய், நம்ம அண்ணிய பாக்கணும்டா. அவங்களும் உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்கண்ணே. கதிர், என்னை பத்தி அவங்களுக்கு தெரியுமா? தெரியும்ண்ணே. நம்ம வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் அப்பாவே அவங்க கிட்ட சொல்லிட்டாருண்ணே. கதிர், தெரிஞ்சு என் மேல அண்ணி கோவப்பட்டாங்களா? அண்ணே, தங்கத்தை தான் பார்க்க முடியாது. ஆனா இப்ப உயிரோடு இருக்கிற சக்தி வேலையாவது கல்யாணத்துக்கு வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உங்களை பார்க்க அவங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்கண்ணே. கதிர், நாங்க வந்தா மறுபடியும் அம்மாவுக்கு ஏதாவது அழப்புதுரா? நீ ஏன வீட்டுக்கு வர வெள்ளிக்கிழமை அண்ணனுக்கு கல்யாணம். நீ நேரா மண்டபத்துக்கு வந்துரு. அந்த கூட்டத்துல யாருக்கும் தெரியாம மண்டபத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்க. நான் நீ வந்திருக்கன்னு அன்னிக்கிட்ட சொல்லி அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? சரிடா கதிர். நான் கூட்டத்துல ஒருத்தனா வந்து நம்ம அண்ணிய பாத்துட்டு போயிடுறேன்டா. சரிண்ணே. ஆனா கதிர், யாராவது பாத்துட்டா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும்டா. ஐயோ, இப்படி எல்லாம் பயந்தா அண்ணிய பார்க்கவே முடியாதுண்ணே. தைரியமா கல்யாணத்துக்கு வான்னு சொல்றல, நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிடா, நான் வரேன். தேங்க்ஸ்ண்ணே. ஓகேடா.